தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வழக்கு சங்கம் சார்பாக நான் பேசுகிறேன். அந்த பேட்டி கொடுக்குறேன் உங்கள்கிட்ட. அதாவது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஃபைலிங்கில் வந்து சில மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஃபைலில் வந்து நாங்கள் மாற்றம் செய்யணும் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் ஏன்னா அவங்க ஃபைலிங் நான் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஃபைலிங்னா மாற்றம் செய்ய சொல்கிறோம். ஏன்னா ஃபைலிங் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேப்பரை உள்ளே கொடுக்க சொல்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு சிரமம் இருக்குது. இதனால் வழக்காடிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது முக்கியமாக என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து பேப்பரை கோர்ட்டில் கொடுத்துட்றோம், நீங்கள் ஃபைலிங் பண்ணிங்க. நீங்கள் எங்களுடைய டிமாண்டே அதுதான். நாங்கள் கொடுக்குற பேப்பரை நீங்கள் ஃபைலிங் பண்ணிங்க. நாங்கள் ஃபைலிங் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது பல விதத்தில் எங்களுக்கு ஃபைனான்சியலாக எங்களுக்கு சிரமங்கள் வருது. அதனால் வந்து இந்த கோரிக்கை மாற்றம் செய்யணும்னு சொல்லி சாகு வரை உண்ணாவிர போராட்டம் இருக்கோம். நாங்கள் அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. இதுவரைக்கும் இப்போ வந்து எங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்கள்கிட்ட நீதியரசர்கள் பேசினா தான் அந்த உண்ணாவிரத்தை முடிச்சலான்னு இருக்காங்க. அது வரைக்கும் சாகு வரை உண்ணாவிர போராட்டம் தொடரும். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளராகிய நான் இந்த கோர்ட் ஃபைலிங்கை பொறுத்த அளவுக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் அனைத்து பேப்பர்களையுமே ஃபைலிங் பண்ணி தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. இதனால் வழக்காடிகளுக்கும் வழக்கறிஞருக்கும் மிக சிரமமான சூழ்நிலை உள்ளது. அதனால் இந்த ஃபைலிங் முறையை முறையாக ரத்து செய்யும் வரை பாபநாசம் வழக்கறிஞர் சங்கம் தலைவர் VC கம்பன் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளோம். அது வெற்றி அடையும் வரை நாங்கள் எங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம்.